வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்றைக்கி ஒரு ரசம் பண்ண போகிறோம். கொள்ளு ரசம். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. உடம்புல உள்ள கொழுப்பை குறைக்கும். சளி இருமலுக்கும் ரொம்ப நல்லது. சளி இருமல் இருக்கும்போது இந்த ரசம் வச்சு சாப்பிட்டோம்னா உடனே சளி இருமல் குறையும். இந்த ரசத்தை பண்ண ஆரம்பிக்கலாம். 1/4 கப் கொள்ளை 2 தடவை கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். 6லேருந்து 8 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஊற வச்ச கொள்ளை குக்கரில் சேர்த்துக்கலாம். அந்த ஊற வச்ச தண்ணியோடையே சேர்த்துக்கங்க. அது கூட 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கணும். இந்த கொள்ளு வேகிற தண்ணியை மட்டும் வச்சு தான் நம்ம ரசம் பண்ண போகிறோம். மூடி போட்டு ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 3 விசில் வரட்டும். ரசத்துக்கு ரெடி பண்ணிடலாம். 2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கங்க. 1 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி தழை. நம்ம கடைசியில் ரசத்தில் சேர்க்க போகிறோம். இப்போ வாசனைக்காக இதில் சேர்த்துக்கிறேன். இதை ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கொரகொரப்பாக 7 8 பூண்டை கழுவி வச்சுருக்கேன். தோலோடு இதில் சேர்த்துட்டு மறுபடியும் 1 2 அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பூண்டை இந்த மாதிரி தோலோடு அரைச்சாதான் ரசம் நல்லாயிருக்கும். நான் 1 பச்சை மிளகாய் சேர்த்தேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. 3 விசில் வந்துடுச்சு. கொள்ளு நல்லா வெந்திருக்கு. சப்போஸ் உங்களுக்கு வேகலைன்னா இன்னொரு விசில் கூட வச்சுக்கோங்க. இந்த பாத்திரத்தில் கொள்ளில் உள்ள தண்ணியை மட்டும் வடிச்சிடலாம். இந்த மாதிரி தண்ணியை வடிச்சிட்டோம்னா ரசமும் நல்லா தெளிவாக இருக்கும். கொள்ளில் உள்ள சத்தும் நமக்கு கிடைக்கும். மீதி உள்ள கொள்ளை தாளித்து சாப்பிட்டுக்கலாம். நம்ம வடிகட்டின தண்ணி ஆறிடுச்சு. அதில் 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணது, 1 நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை ஊற வச்சுருக்கேன். அந்த தண்ணியை வடிகட்டி இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி நீங்கள் அதிகமாக போட்டால் புளி கொஞ்சமாக சேர்த்தா போதும். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கரைச்சிடணும். பிசைஞ்சு நல்லா கரைச்சிக்கலாம். நல்லா கரைச்சாச்சு. இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இந்த தண்ணியை டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். டேஸ்ட் பண்ணி பார்த்தா புளிப்பும் உப்பும் அதிகமாக இருந்துச்சுன்னா ரசம் நல்லா கரெக்டாக இருக்கும். ஏன்னா அடுத்து நம்ம அரைச்சி வச்ச மிளகு சீரக பொடியெல்லாம் சேர்க்க போகிறோம்ல, அதனால் இப்போ தண்ணியை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். கரெக்டாக இருக்குது. இப்போது ரசத்துக்கு தாளிச்சிடலாம். 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடாகிடுச்சு. அதில் கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. கொஞ்சமாக ஒரு 7 8 வெந்தயம் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வெந்தயம் சேர்த்தா ரசம் நல்லா வாசனையாக இருக்கும். 1 காஞ்ச மிளகாய், நம்ம ரசத்துக்கு அரைச்சி வச்சது, கருவேப்பிலை கொஞ்சம், அப்போ கொஞ்சம் சேர்த்தோம் அரைக்கும்போது, இப்போ கொஞ்சம். அது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடர். பெருங்காய பவுடர் ரசத்துக்கு நல்ல மணம் கொடுக்கும். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எண்ணெயிலேயே. நல்லா வதங்கிடுச்சு. நம்ம கரைச்சி வச்ச புளி கரைசலை சேர்த்துடலாம். ரசம் நல்லா நுரக்கட்டி வரட்டும். கொதிக்க விடக்கூடாது. நுரக்கட்டி வரும்போது நம்ம இறக்கிடலாம். ரசம் நுரக்கட்டி வந்துடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ரசம் ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். கொள்ளு ரசம் ரெடி ஆயிடுச்சு. இது குழைவான சாதத்தில் விட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் ஃபுட் கார்னர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.